Hello friends, good morning. So இன்னைக்கு வந்து நம்ம மண்டே மார்க்கெட் கோல்ட் அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா மார்க்கெட் வந்து மந்த் எப்படி ஓப்பன் ஆகணும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மந்த் வைஸ் நீங்கள் பார்க்கக்குள்ள மார்க்கெட்டை உங்களுக்கு நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மந்த் வந்து கொஞ்சம் புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் வச்ச இடத்துல தான் மார்க்கெட் வந்து எகெயின் ஓப்பன் ஆகிருக்கு. இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பையஸ் ப்ரெஷர் இருந்தாலும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்ன, இந்த 1660 வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ரீசன்னா, மேபி இந்த 1660 வந்து மார்க்கெட் வந்து ஃப்யூச்சரில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த மந்த்லி சார்ட்டில் இருக்கிற ஹை வீக் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1670. நீங்கள் அப்ராக்ஸாக வந்து 72 எடுத்துக்கலாம். 72 மட்டும் இப்போதைக்கு மார்னிங் மார்க்கெட்டில் வந்து 1669 மட்டும் மார்க்கெட் வந்து மார்னிங் மார்க்கெட்டில் ரன்னிங்கில் இருக்குது. இந்த ஜூன் ரெண்டே நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மேபி டவுன் சைட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து 1660க்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கி மெயின் டே, அதனால் மார்க்கெட் மந்த் ஓப்பன் பண்ண நாள்லேருந்து வீக்லியும் ஓப்பன். வீக்லி ஓப்பன் பண்ண டேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக்லியை விட அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் வந்து ரிகவரி ஆகிறதுக்கு, பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்து 1:30க்கு பிறகு, இல்லாட்டி நமக்கு ஒரு 6 PM வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கும். என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் அதிலிருந்து லாங் செல் வரதுக்குரிய சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி இன்ட்ராடே அப்டேட் எடுத்துக்குவோம். இன்ட்ராடே அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் டவுன். இது ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி, அதே மாதிரி இதுவும் ஒரு டோஜி. இது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன். வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் மார்க்கெட் எந்த சைக்கில் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும்ட்டு. அதே மாதிரி 1 hour சார்ட் எடுத்துக்கிறோம். 1 hour சார்ட்டில் நான் இப்போதைக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்க விஷயம் இது தான். இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு சிச்சுவேஷனில். வெயிட் பண்ணுங்கள். நமக்கு 1660க்கு கீழே மார்க்கெட் எதுவும் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா 4 hour 1 hour 30 minutesல கிடச்சா நீங்கள் ஷார்ட் டைம் செல் எடுக்கலாம். லாங் செல் நமக்கு கிடைக்கிறதா இருந்தால் இன்ட்ராடேயில் இதுக்கு கீழே மார்க்கெட் திரும்பவும் நமக்கு க்ளோஸ் வச்சா தான் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக டவுன் சைட் வந்து கண்டினியூ பண்ணலாம். பை சைட் நீங்கள் போகிறதா இருந்தால் கட்டாயம் வந்து 1670க்கு மேலே மார்க்கெட் வந்து எபோவ் நமக்கு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு 6 PM இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு 1:30 PM நம்ம அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேங்க் ஹாலிடேஸ் இன்றைக்கி. ஆல்ரெடி அந்த அப்டேட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் கட்டாயம் திரும்பவும் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் 1650க்கு கீழே தான் என்ட்ரி எடுக்கணும். 1650 எடுத்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து 1650 மட்டும் நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் டவுன் ஃபோக்கஸ் பண்ணால். என்ன ரீசன்னா, இது ஃபிபனாஷி படி நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கிற ஒரு ஏரியா. இதுக்கு கீழே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டவுன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் செல் ஆப்ஷன் கேட்டிருக்கீங்க, செல் ஆப்ஷன் கேட்டிங்க எல்லாருமே, அதுக்குரிய அப்டேட். பைக்குரிய அப்டேட் நான் இப்போ தரேன். பைக்குரிய அப்டேட் நமக்கு வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ஜூனில் நமக்கு 50% நம்ம பார்த்துக்குவோம் இப்போதைக்கு. இந்த ஜூனில் இருக்கிறனால நம்ம வந்து இப்போதைக்கு 50% பார்ப்போம். 50% பார்க்கக்குள்ள நமக்கு டவுன் சைட் 1660 கீழே தான் டவுன் சைட். அதே மாதிரி நமக்கு இந்த ஜூன் இருக்குது, இந்த 1664க்கு மேலே நமக்கு பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் லாங் பை எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து நமக்கு இந்த 1670க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன். இதுக்கு மேலே பை ஆப்ஷன். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடச்சா நான் உங்களுக்கு அப்டேட் தருவேன். மார்க்கெட் கட்டாயம் வந்து 1680 மட்டும் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது சிம்பிள் அப்டேட் தான். ஷார்ட் டைம் அப்டேட் தான். கரெக்டான கன்ஃபர்மேஷன் வர்ற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சால் 1:30க்கு பிறகு நான் நல்ல கன்ஃபர்மேஷன் இருந்தால் இந்த சார்ட் அப்டேட் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thank you so much.